எங்களை பாவமர கழுவுங்கப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவரை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினால இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அப்பா, என் உள்ளந்தரியங்களை சுத்திகரிப்பீராக, என்னை நீர் பாவமர கழுவுவீராக, உங்கள் இரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயபக்தியோடு அவருடைய சந்நிதியிலே இதோ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதோ தேவாலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருக்கிற பாடுகள் அநேகம், என்ன எல்லாவற்றையும் மறந்துட்டு அவருடைய சந்நிதியிலே, அப்பா நான் உம்மை ஒருவரையே ஆராதிக்க வந்திருக்கிறேன், அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், யெகோவா ஈரே தகப்பன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடு முடியுமானால் கண்களை மூடி இரு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எங்களை பாவமர கழுவுங்க என்று சொல்லி சபையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். அப்பா உமக்கு நன்றி, நீங்கள் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் ஒத்தாசைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட வருகிறவர், நீர் எங்களை கைவிடுகிற தெய்வமே இல்லை, எங்களோடு கூட வருகிறவரே உமக்கு நன்றி. எல்ரோயி தகப்பனே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். அப்பா உமக்கு நன்றி, அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையில் பலன் உண்டு, எல்லா அசாத்தியமான காரியங்களும் அவர் முன்னால் சாத்தியமாகும் என்ற விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நீர் பெரியவர் என்ற விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. வாய்களை திறந்து அறிக்கை செய்து பாருங்களா, அவர் உங்களுக்காக நிற்பவர், யார் கைவிட்டாலும் அவர் உங்களோடு இருப்பவர். பரிந்துரைகள் பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை. மீண்டும் ஒரு விஷயாய் பரிந்துரைகள் பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுவே, தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே, தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர், எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை. மீண்டும் ஒரு விஷயம், எல்லா புகழும் எல்லா புகழும்
கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர். எல்லா துதியும் எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. சொல்லுங்களேன், என்றுரை செய்தவரை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரைத்தவரை, ஓஹோ, என்றுரைத்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா என்னில் நிலை வரமா. எனக்காய் நிற்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. வாய்களை திறந்து பாருங்க. அந்த காலை வேளையில யார் உங்க கூட நிற்காவிட்டாலும் இயேசு உங்களுக்காக நிற்கிறார், உங்கள் அருகிலே நிற்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்காய் நிற்கும் இயேசு. சொல்லுங்களேன், எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் சபையாய் சத்தத்தை உயர்த்தி கடைசியாக சேர்ந்து, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசு. இயேசு என் அருகில் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அன்பு ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் சந்தோஷமா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதோ வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் நம்ம இருதயத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலையில் வேளையில் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தெரிந்த பாடல் சேர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக பாடுவோம். கரம் தட்டி சந்தோஷமா. அவருடைய பிரச்சனம் நம் மத்தியில் இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, அவருடைய சமூகம் எப்பொழுதும் நம்ம உடனே கூட இருக்கிறது என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்விட்டு உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே. கரம் தட்டி சந்தோஷமா. வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனா
அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லால், ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகரே சுவழி அவரே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் கரம் தட்டி சந்தோஷமா, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன். வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை. கரம் தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா. சங்கீதத்திலே தாவீது விதமாய் எழுதியிருக்கிறார், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முனைப்படி ஆலயத்தில் வந்தோடனே நல்ல வாய்களை திறந்து சந்தோஷமாக அவர் பாடணும். என்னப்பா சொல்கிற, எனக்கு அவ்வளோ பிரச்சனை பாடுகளோடு வந்திருக்கிறேன், எப்படி பாடுறது? அதுதான் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நான் அவரை உயர்த்தி ஆராதிப்பேன், மீது எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சியோடு அவர் சன்னதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. கோர புயல்கள் நடுவினிலே நேச கரம் கொண்டு நம்மை காக்கிறவர், சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நம்மை கைவிடாத தகப்பனவர். கரம் தட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன். சேர்ந்து பாடுவோமா. கோர பயங்கர புயல்கள் நடுவினில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கும் மாறாததே, உன் கிருபை விலகாததே, உன் வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா, அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா.
பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கும் மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா. தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கும் மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடியே நன்றி சொல்வோம். கொண்டாடியே நன்றி சொல்வோம். கொண்டாடியே நன்றி சொல்வோம். கொண்டாடியே நன்றி சொல்வோம். கரம் தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா. பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்துள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் எல்லா நாமத்திலும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹல்லேலூயா. சொல்களை வாய்களை திறந்தவர். எத்தனையோ நாமங்களை உடையவர், அத்தனையும் அவருக்கு பொருந்தும். ஹல்லேலூயா. அவர் ஏகோவா ஈரே தகப்பன், அவர் எல் ஷடாய் தெய்வம், அவர் ஏகோவா ரஃபா, ஏகோவா ரூவா, எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த பாடலை ஆவில உணர்ந்து பாடுங்க. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்தும். எங்கள் ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, எங்கள் இம்மானுவேலரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவில நிறைந்த கண்களை மூடி எங்கள் ஏகோவா தெய்வமே உமக்கு நன்றி. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எங்கள் ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எங்கள் ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எத்தனையோ எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. சேர்ந்து பாருங்களா. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு. ஏகோவா ஏகோவா தேவனே, அபினேஷ பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எங்கள் ஏகோவா தேவனே, அபினேஷ பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எல்ரோயி நாமம் உள்ளவர், அவர் எங்களை காண்கின்ற, அவர் உங்களை பார்க்கிறவர். எல்ரோயி நாமம் உள்ளவர், அவர் எங்களை காண்கின்ற தேவனாம். எல்லியோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லியோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எங்கள் ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எங்கள் ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே. எத்தனையோ எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு. சேர்ந்து கரங்களை தட்டி
எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு. யெகோவா யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எங்கள் யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர், அவரை எல்லோலம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர், அவரை எல்லோலம். மீண்டும் ஒரு விஷயம், என்றென்றும் என்றென்றும் உயிரோடு இருப்பவர், அவரை எல்லோலம். சொல்லுங்களேன் மீண்டும் ஒரு விஷயாய், என்றென்றும் உயிரோடு இருப்பவர், அவரை எல்லோலம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையா நம்மோடு இருப்பதா யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதா யெகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எங்கள் யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே. எத்தனையோ எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு. யெகோவா யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. யெகோவா தேவனே, கரம் தட்டி பரிசுத்த ஆவியில நிறைந்து சொல்லுங்களேன். யெகோவா யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. எங்கள் யெகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே, இயேசுவே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் சில வல்லமைகள். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற வல்லமை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில், இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பாவங்கள் பறந்தோடுது. வல்லமை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் ரமல ஷெட்டனே ரமல ஷெட்டலரன மௌஷே. ஓ உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற சொல்லுங்க. வல்லமை உந்தன் வல்லமைகள். கரம் கட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி, எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடையவர், இதோ வானோர் பூதலத்தோர் போற்றும்படியாக சகல அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாத பிசாசின் கட்டுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். வெளியே போவதாக, வெளியே போவதாக. இயேசுவின் வார்த்தையை கேட்காதபடி அடைத்துக் கொண்டிருக்கிற எல்லா சரீர பிரச்சனைகளும், எல்லா சரீர பலவீனங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நல்ல பலமா கரங்களை தட்டி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி ஓலி மாலா ஷேக்தேனே ராந்தலர பௌஷே, ஓலி மாலா ஷேக்தேனே ராந்தலர பௌஷே, தியாந்தலர மௌஷே தேலே கரந்தலர மௌஷே. நல்ல பலமா கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் நிரம்பி சொல்லுங்க. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், வல்லமையுள்ள நாமத்தை உடையவர். இதோ அவருடைய நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. இயேசுன்னு சொல்லுங்க. இதோ அந்நிய பாஷையில பேசணும்னு நினைக்கிறவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. மற்றவங்க இயேசு 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 என்ற நாமத்தை உரத்த சத்தமாய் இயேசு இயேசு இயேசுவின் நாமத்தை கொண்டு செய்கிறோம். எல்லா பொல்லாத தீங்கான காரியங்களை இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதான குறைச்சலை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் அடியோடு அப்புறப்படுத்துகிறோம். இது உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீரே. கர்த்தர் எங்கள் அருகில் இருக்கிறீரே. கர்த்தர் எங்களுடைய வலது கரத்தை பிடித்து தூக்குகிறீரே. கர்த்தர் நாங்கள் வீழ்ந்து போவதில்லை, சித்தமா இல்லை. நாங்கள் மேலே எழுந்து வல்லமையாய் அவருக்காக ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு வாழ்வதே என் இயேசு ராஜாவுக்கு பிரியம். நல்ல பலத்த சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் நல்லவர், வல்லவர், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இன்னும் சத்தமா அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. நீங்க இயேசுன்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும். இயேசுன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. இயேசு என்ற நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நீங்க எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, இயேசு என்ற நாமத்தை நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. இயேசு என்ற நாமத்தை நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறோம். அவர் வல்லமையுள்ள தெய்வம், அவர் வல்லமையுள்ளவர். எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா மாத்திரம்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவரை நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசு ரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமம் உயர்ந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும். சொல்லுங்களேன், விலகாத பிரியாத. அவரை பார்த்து சொல்லுங்க, சமூகம் மாத்திரம் எனக்குள்ளாக இருக்கட்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை அசைத்து வானாதி வானங்களை படைத்தவரை துதியுங்கள். Hallelujah, hallelujah. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை தீர்க்க வேண்டும். உணர்ந்தவர்களாய் அப்பாவும் அவருடைய கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும். நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போ. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஆமென்.
சிந்தையோடு கண்களை மூடி ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. சொல்லுங்க, ஒரு கரு போல காத்தீரே, என்னை சிதையாமல். மீண்டும் ஒரு விஷயம், ஒரு கரு போல காத்தீரே அப்பா, என்னை சிதையாமல். மீண்டும் ஒரு விஷயம், ஒரு கரு போல காத்தீர். எவ்வளவு நல்ல தெய்வம், என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேஸ்வரே எபினேஸ்வரே, இந்நாள் வரை சுமந்தவரே எங்கள் எபினேஸ்வரே. என் நினைவாய் இருப்பவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. இந்த இடத்துக்கு நீங்க ஒன்றும் இல்லாம வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறவர் உங்களோடு உண்டு, மாற்றினவர் உங்களோடு உண்டு. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல உம்மை போல விசுவாசிச்சு உணர்ந்து பாருங்களா. ஒரு தீமையும் நினைக்கவில்லை. ஒரு தகப்பன் உம்மை போ. மீண்டும் ஒரு விஷயாய், ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன். கடைசியாக, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேஸ்வரே எபினேஸ்வரே, இந்நாள் வரை சுமந்தவரே எங்கள் எபினேஸ்வரே. என் நினைவாய் இரு கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தோடு, ஆண்டவரே உமக்கு நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும். நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும். நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும்.
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும். அவர் உங்களை ஆளுகை செய்கிறவர். அவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இரு கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஒப்பு கொடுத்தவர்கள், இதோ ஒப்பு கொடுத்தவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். நீங்க உங்க சித்தத்தின்படி செய்ய வேண்டாம். இதோ பரலோக சித்தம் வேறு, உங்களுடைய சித்தம் வேறு. ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற சித்தம் அது மகா பெரியது. அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவர்களாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே எப்ப எது நடக்கணும்னு அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்களே. ஓ ரமல ஷேச்சனே ராந்தலரபோ ஷே தியாந்தலரனமோ ஷேச்சனே ராந்தலரபா. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். அதினதின் காரியங்களை அவர் நேர்த்தியாய் நடத்துவார். ஆண்டவரே கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளையும் நாங்கள் ஆசிரிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. தயவா இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பாருங்க, புதுசாக யாராவது வந்திருக்காங்கன்னா பக்கத்தில் பேசுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த மூன்றாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பாஸ்டர் சிஸ்டர் இந்த சபையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சபையில் நடக்க இருக்கிறதான, இந்த வாரங்களில் நடக்க இருக்கிறதான ஊழியங்களை பற்றிய ஒரு சிறிய அறிவிப்பை பார்ப்போம். நம்மளுக்கு வழக்கமாக மண்டே எவ்ரி ஈவினிங் 7:30 to 8:30 இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் கூட்டம் உண்டு. ரிவைவல் ப்ரேயர். இந்த சபையின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக, குடும்பங்களின் எழுப்புதலுக்காக நம் வாஞ்சியோடு ஜெபித்து வருகிறோம். தயவாய் வீட்டில் இருக்கிறவங்க இந்த கூட்டத்தில், குறிப்பாக ஊழியத்தில் இருக்கிறவங்க இந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்கள். நம்மளுக்கு செவ்வாய் தோறும் காலையில் சகோதரிகளுக்கான ஒரு விசேஷித்த ஜெபம், அந்நாளின் ஜெபம், ஹேனா ப்ரேயர் இந்த இடத்துல நடைபெறும். சகோதரிகள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிற ஜெபம், கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபம். தயவாய் இந்த கூட்டங்களிலே தயவாய் பங்கு பெறுங்கள். மற்ற சகோதரிகளுக்கு இந்த கூட்டத்தை பற்றின ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லாமல் இருந்தால் யாருக்கும் தெரியாது. அதனால் சொல்லி கூப்பிட்டுவாங்க. கர்த்தர் நல்லவர். நமக்கு அதே நாள் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ப்ரேயர் ஆன்லைனில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இப்போ யூடியூப்லேயும் லைவாக போட்டுட்ருக்கோம். தயவாக அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு இந்தியாவில் இருக்காங்கள, வேறு கண்ட்ரியில் இருக்காங்கன்னா இந்த QR கோடை அவங்களுக்கு கொடுங்க. அவங்களும் இந்த ப்ரேயரில் ஜாயின் பண்ணுவதுக்கு அது உதவியாக இருக்கும். ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் ப்ரேயர் எவ்ரி வெட்னஸ்டே நம்மளுக்கு இந்த இடத்துல 7 மணிக்கு நடைபெறும். விடுதலைக்காக ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். நம்மளுக்கு எவ்ரி செகண்ட் ஃப்ரைடே இந்த இடத்துல நைட் ப்ரேயர் நடைபெறும். 7 மணி முதல் 11 மணி வரை. தயவாக இந்த கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். இந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே, எவ்ரி செகண்ட் ஃப்ரைடே எவ்ரி மந்த் நமக்கு இந்த இடத்துல நைட் ப்ரேயர் உண்டு. 4 மணி நேரம் கண்டினியூஸாக அந்த ப்ரேயர் நடைபெறும். எல்லா ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம், 1 மணி நேரம். ஆனால் இது 4 மணி நேரம் கண்டினியூஸாக ஜெபிக்கிறபடினால எல்லோரும் ஜெபத்தோடு கலந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் முன்பு அறிவித்தபடி நம்மளுக்கு 13ஆம் தேதி இந்த மாதத்தில் நர்சஸஸ்க்கான ஃபெலோஷிப் உண்டு. உங்களுக்கு தெரிந்த நர்சஸ்க்கு இந்த கூட்டத்தை பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுங்க. நல்லாயிருக்கும். நிறைய காரியங்களை அவங்க விசேஷமாக அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டேட்டையும் இந்த நர்சஸ் ஃபெலோஷிப் பற்றியும் உங்களுக்கு தெரிந்த நர்சஸ்க்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் 18th புக்கித் பட்டோக்கில் நடைபெறும். எவ்ரி மந்த் அங்கேயும் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. 10:30 மணியிலிருந்து 1:45 மணி வரை நடைபெறும். தயவாக இந்த உபவாச கூடுகளை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படி எழுந்து நின்று கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். காணிக்கை பாட்டை பாடுறவங்க தயவு செய்து முன்னாடி வாங்க. கர்த்தாவே, உமது ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.
நீர் கொடுத்த ஒரு நல்ல ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம், விதைக்கிறோம். கர்த்தர் அதை பல மடங்கு கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. இந்த தருணத்தில் கூட நாங்கள் வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, வேலை ஸ்தானத்திலே உயர்வை ஆண்டவரை நாடி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து உயர்வை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? Praise the Lord. சந்தோஷமாக இருக்கீங்களா? குறைஞ்சி போச்சே. சுகமாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்க. ஆமீன். ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? Praise the Lord. எல்லாமே நல்லா தான் இருக்கீங்க. ஓகே, குட் குட் குட். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். போன வாரம் வராமல் இந்த வாரம் வந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமீன். ஹலோ. ஓகே, சரி. இந்த வாரத்தில் உங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற அன்பு உள்ளங்களை வாழ்த்த விரும்புகிறோம். நீங்கள் எழுந்து நின்றால் உங்களுக்கு ஆட்சேபிப்பேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள். வெரி நைஸ். சோனி, ஓகே, குட் 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 குட். நம்ம சபையினுடைய ட்வின்ஸ் பேபிஸ் அவங்க 2 பேரும். கர்த்தர் நல்லவர். ஸோ ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, அருமையான ஜோஷுவா டேனியலை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து அலங்காரமாய் நீர் வளர்த்து வருவதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல படிக்க ஞானம் கிருபையை கொடுத்து எல்லா நன்மையினால் அவர்களை நிரப்பிடுங்க சுவாமி. அருமையான ரமேஷ், சோனிகாய் நன்றி அப்பா. பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான இந்த திருமண நாளுக்காய் நன்றி. இன்னும் பல்லாண்டு அவர்கள் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருக்க கிங்ஸ்லியை இன்னும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன். ஹாப்பி பர்த்டே பாய்ஸ். ஹாப்பி பர்த்டே மா. ஹாப்பி ஆனிவர்சரி. காட் பிளஸ் யூ. இந்த வாரம்தான் நான் கிங் ஆஃப் க்ளோரி சபைக்கு முதல் முறையாய் வந்திருக்கிறேன். அப்படி வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். நான் முதல் முறையாய் கிங் ஆஃப் க்ளோரி சபைக்கு வந்திருக்கிறேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம்? தம்பி, நீங்கள் முதல் முறையாக வந்து, ஆமாம், அவங்களுக்கு ஒரு சாக்லேட் போயிருக்காங்க.
ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஃப்ரெண்டா? வெரி குட். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். டைம் இருக்கும்போது வாங்கம்மா, வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் bless யூ. காட் bless யூ. உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வருகிற வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்குது. இரவு ஜெபம்னா நம்ம நைட்டெல்லாம் ஜெபிக்கிறதில்ல. ஒரு சில மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை ஆராதித்து ஜெபிக்க போகிறோம். 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். எப்பொழுதும் போல் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 11 மணிக்கு முடிஞ்சிடும். சரியா? ஒரு 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் செய்கிற ஒரு அர்ப்பணம், நாம் எடுக்கிற ஒரு முயற்சி. நிறைய நேரம் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். பிஸியே ஒரு என்ன சொல்ல, ஆசீர்வாதம்தான். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க முடியலை, ஆண்டவருக்கு நேரம் கொடுக்க முடியலை, தேவனுடைய ஊழியத்திற்கு நேரம் கொடுக்க முடியலன்னும் பொழுது அது ஒரு கேள்விக்குறி தான். இவ்வளோ பிஸியாக நான் இருக்கணுமா? குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியலை, ஆண்டவருக்காக நேரத்தை செலவிட முடியலை. இதில் இந்த பிஸியில் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, ஊழியம் செய்ய முடியலை. உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும், டிஜிஎஸ் ஐயா ஒரு பெரிய பேங்க்கில் மிகப்பெரிய ஆஃபீஸராக இருந்தார். ஆனால் அதற்கு மத்தியில் அவர் ஊழியம் செய்தார். என்ன, நான் கிங் ஆஃப் க்ளோரி ஆரம்பித்த பொழுது 2000 ஆரம்பித்தோம். 2003 ஜூன் 27 வரைக்கும் நான் வேலையில் தான் இருந்தேன். ஜூன் 27 தான் என்னுடைய ரெசிக்னேஷனை கொடுத்தேன். அவன் நீ ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கதை. சரி, அதுக்கப்புறம் அன்றைக்கி வெளியில் வந்தேன். அந்த 3 வருஷம் நான் வேலை செய்துட்டு ஆண்டவருக்காக சபை ஊழியத்தையும் நடத்தினது அவ்வளோ கஷ்டம். காலையில் 4:30 மணிக்கு வேன் எடுப்போம். அந்த வேனை எடுத்துட்டு உட்லேண்ட்ஸில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஜூலி அம்மா, ஜோசப்பின் சிஸ்டர், அவங்க அந்த உட்லேண்ட்ஸில் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வர வழியில் சோபனா இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நான் பெமின்பின் டிரைவில் கொண்டு வந்து அவர்களை விட்டுட்டு திரும்ப டெம்பனிஸ்க்கு போவேன். டெம்பனிஸில் போய் பேசரிஸில் ஒரு வயதான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த ஒரு குடும்பம், அவங்கள கூப்பிட போவேன். அங்கேருந்து அப்படியே டெம்பனிஸ் எம்ஆர்டியில் போனால் அங்கே நம்ம சர்ச்சு வாலிப தம்பிமார்கள், அப்போது அவனுங்க இருந்தானுங்க, இந்த ஜானு, பீட்டர், அப்படி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு 8 மணி ஆக 5 நிமிஷம் இருக்கும் பொழுது சர்ச்சு வாசலில் வந்து வண்டியை நிறுத்தி ஓடி போய் மேலே ஏறி அந்த 8 மணிக்கு முன்னாடி ஸ்டேஜில் நின்று ஜெபத்தை ஆரம்பிப்பேன். என்னை விட நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஸோ ஆண்டவருக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வாரத்தில், மாதத்தில் ஒரு 3-4 ஹவர்ஸ். எனக்கு ஒரு குடும்பம் சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிட போனேன். சாப்பாடுன்னா போகணும் தானே, என்ன சாப்பிட போனேன். எனக்கு கொஞ்சம் மட்டன் பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன செய்தாங்க, மட்டன் செய்தாங்க, நிறைய செய்தாங்க, என்னென்னமோ செய்தாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் உங்களுக்கு மட்டன் சூப்பு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அந்த மட்டன் சூப்பு கொதிக்கிற அந்த சட்டியை பார்த்து நான் போயிட்டேன். அது எலக்ட்ரிக்கல். அப்போ என்ன பாஸ்டர் வேகமாக போகிறீங்க, இதை பாருங்கள், இந்த மட்டனை பாருங்கன்னு. சரி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. காலையில் 7 மணிலேருந்து அது ஏதோ ஒரு அந்த சிம்மில் வச்சு ஏதோ என்னமோ தெரியல, 12 மணி நேரம் கொதிச்சிட்ருக்கு மட்டன். ஏசப்பா, அதை பார்த்தாலே
அப்படி இருந்தது. அந்த மட்டனையே அப்படி கொதிக்க வச்சு சூப் எடுத்து குடித்தா எப்படி இருக்கும்? உங்களெல்லாம் இந்த சர்ச்சில் ஒரு 4 மணி நேரம் பாட்டு ஜெபம் பாட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கொதிக்க கொதிக்க அந்த ஆவியில் என்ன அப்படியே நிரப்புனா நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாறுவீங்க. நம்ம ஆட்கள், பாஸ்டர் ஆல்ரெடி இட் இஸ் டைம், ஐ நோ எவ்ரி திங். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மை அதிகமாய் அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கணும். நைட் ப்ரேயர் வாங்க, ஒரு 11 மணி ஒரு 7 மணிக்கு வந்து நல்லா ஜெபம் பண்ணோம். சிலருக்கெல்லாம் ஆண்டவர் காரை கொடுத்துருக்கிறாரு, வரமாட்டிருக்காங்க. ஐ மீன் சிலருக்கு காசை கொடுத்துருக்கிறாரு, டாக்ஸியில் புக் பண்ணிவிட்டு வரலாம், வரமாட்டிருக்காங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு எம்ஆர்டி பஸ்ஸு அவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்கு, வரமாட்டிருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா சொல்லுங்கள். வரலாமா வரக்கூடாதா? வரலாமே, என்ன வந்து ஜெபம் பண்ணலாம். இப்போது வேர்ல்டு கப் வேறு நடக்குதுன்னு, அது நைட் எத்தனை மணிக்கு அது ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு அது முடிக்குது? 1 மணிக்கு ஆரம்பிக்குதா? முடிகிறது 8 o'clock. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களா? எத்தனை பேர் பார்க்குறீங்க வேர்ல்டு கப்? ஒருத்தன் தான் பார்க்குறீங்களா? அவன் ஒருத்தன் தான் உண்மை உள்ளவன். சரியா? மற்றதெல்லாம் சரியில்லை எனக்கு. சரியா? எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சுது, நான் பார்க்குறதில்ல. எப்போவாது அந்த ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன். மற்றபடி அது யார் விளையாடுறாங்க அந்தளவுக்கு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் ஆசீர்வாதமானது. ஆமீன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போம். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேனிலும் இனிமையே தேவிட்டாத, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உண்மையாய் பாடுவீங்களா? உடலுமே உமக்காய் சொல்லுங்களேன். உள்ளமும் உடலுமே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும்
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நல்லவரே, எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற தேவ செய்தி பலிபீடம் என்கிற தலைப்பில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். பலிபீடம். எனக்கு அன்பானவர்களே, எல்லா மதத்திலும் அந்த பலிபீடம், அந்த பீடம் என்பது மிக முக்கியம், மிக விசேஷமானது. வேதம் இந்த பலிபீடத்தை மிக மேன்மையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பலிபீடம் ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்று. நாம் பலிபீடத்தை சுற்றி வரணும். நாம் பலிபீடம் இருக்கிற இடத்துல நாம் வாசம் பண்ணணும். ஒரு நேரம் வரும், நாமே பலிபீடமாய் மாறுவோம். பழைய ஏற்பாட்டில் பலிபீடம் மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கும். அங்கு ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாய் அந்த பலியை கொண்டு வந்து அந்த இடத்துல, ஆசாரியன் இடத்துல காண்பிப்பார்கள். அவரவர் தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகள், சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பல பலிகள் வேதத்தில் இருக்கு. என்ன, அந்த பலிகளை அவர்கள் கொண்டு வருவாங்க. ஆசாரியன் அந்த பலிகளை, அவர் அந்த ஆடுகளை, கன்றுகளை அவர் பார்த்து அவர் அப்ரூவ் பண்ணுவார். இந்த ஆடு ஊனமில்லாத ஆடு, இந்த ஆடு அதனுடைய சரீர வளர்ச்சி கரெக்டாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரூவ் பண்ண பிறகு அந்த பலி செலுத்தப்படும். அதன் இரத்தத்தை யார் பலி செலுத்துகிறாங்களோ அவங்க மேலே கொஞ்சம் தெளிப்பாங்க, அவங்களுடைய பாவம் நிவர்த்திக்காக. அதற்கு பிறகு அந்த பலியின் இரத்தத்தை, சில பலியின் இரத்தத்தை ஆசரிப்பு பலிப்பீடத்திலேயே ஊற்றிடுவாங்க, அந்த மண்ணில் ஊற்றிடுவாங்க. சில இரத்தத்தை, சில பலிகளுடைய இரத்தத்தை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த இடங்களிலே தெளிப்பார்கள். அதில் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு விசேஷித்த பலியை ஆசாரியன் செலுத்துவான். அந்த பலியின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போய் அங்கே கிருபாசனம் லெட்டல் உடன்படிக்கை பெட்டி, அங்கு பொன்னால் செய்யப்பட்ட அந்த கேருபீன், அந்த தேவ தூதர்கள் காவல் காக்கிற அந்த கிருபாசனத்தின் மேல் அந்த இரத்தத்தை அவர்கள் தெளிப்பார்கள். அது தேவனுக்கு உகந்தது, பிரியமானது. புதிய ஏற்பாட்டில் நாம் இப்பொழுது பலிகளை செலுத்துவதில்லை. காரணம், நித்திய பலியாய் இயேசு நமக்காய் இறங்கி வந்தார். சிலுவையிலே அவர் அந்த பஸ்கா பண்டிகை அன்று அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட பொழுது, ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தின பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு அடையாளமாய் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாய் அந்த இரத்தம் அந்த இடத்துல தெளிக்கப்பட்டது, முழு உலகத்திலும் தெளிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய
இயேசுவின் இரத்தம், அவருடைய பலி நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்தார். ஆமென். இது ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருமே ஒரு தேவ ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ ஆலயம் என்றாலே அந்த ஆலயத்தில் பலிகள் இருக்கணும். ஸோ இப்போது நாம் இந்த இடத்துல எந்த ஒரு பலிபீடத்தை வைக்கலை, ஒரு பீடம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு, ஆராதிப்பதற்கு. இதையே நாம் பத்திரப்படுத்துகிறோம். பிள்ளைகள் மேலே ஏற விடாமல் பார்க்குறோம். என்ன, சில ஆலயத்தில் இன்னும் அதிகமான அந்த உலக பிரகாரமான ஒழுங்குகள் இருக்கும். என்ன, அந்த பலிபீடத்தில் ஏறுகிறவர்கள் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் ஒரு ஆலயத்திற்கு இந்தியாவில் போனேன், நானும் சிஸ்டரும் போனோம். சிஸ்டரை ஸ்டேஜில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. என்னப்பா அவங்க என்ன பாவம் செய்தாங்கன்னு. லேடிஸை நாங்கள் ஸ்டேஜில் ஏற்றுறதில்ல. அவங்களுடைய பலிபீடங்கள் என்ன, அதை நாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்படி இருந்தோம். ஒரு ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குது, பயங்கர கூட்டம், பெரிய மீட்டிங். அப்போது நம்ம குரூப்பில் வந்தவங்க சிலர் மல்லிப்பூ வச்சு ஸ்டேஜில் ஏறி ஆராதனை நடத்துகிறாங்க. கர்த்தருடைய வல்லமை எல்லாம் இறங்குது. பாஸ்டர் உருன்னு இருக்காரு, இப்படி போகிறார் அப்படி போகிறாரு, ஓப்பன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நேராக என்கிட்ட வந்து சொன்னார், எல்லாரையும் பூ எடுக்க சொல்லுங்கள், இது கர்த்தருடைய பலிபீடம்னாரு. ஓப்பன் ஸ்டேஜில் நடக்கிற மீட்டிங், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நைஸாக சிஸ்டர் ஹெலன் கிட்ட சொன்னேன், யாருடைய இருதயத்தையும் உடைச்சிடாமல் அவங்கள என்ன செய்யுங்க, அந்த பூவை எடுக்க சொல்லுங்க. நமக்கு ஒரு இந்திய கலாச்சாரம் இருக்குது, பூவை தலையில் வச்சுட்டு சும்மா எடுக்கக்கூடாது. என்ன, ஒவ்வொரு விதமான பலிபீடங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்கள் பலிபீடம் எப்படி இருக்குது? ஆமென். உங்கள் பலிபீடம் எப்படி இருக்குது? ஆண்டவர் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பலி இடும் பொழுது அந்த வாசனை அவர் நுகர்வாராம். அந்த வாசனை அவர் நுகர்ந்தால் மழை பெய்யும். எலியா பலியிடுகிறார், அந்த வாசனை ஆண்டவர் நுகர்ந்த உடனே எலியாவுக்கு தெரியுது, இந்த பலி தேவன் அங்கீகரித்து விட்டார், இந்த பலி பீடத்தை தேவன் அங்கீகரித்து விட்டார். உடனே சொல்கிறான், போய் அங்கே நின்று பாரு, மழை பெய்யும். 7 முறை போய் பார்க்கும் பொழுது கையளவு மேகம் தெரியுது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் லைஃப் ஆசீர்வாதமாய் மாறணும்னா எதை வேணாலும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் இருதயமாகிய பலிபீடத்தை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனியுங்க. ஆமீன். மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனியுங்க. பலிபீடத்தின் மேலே ஆசாரியர்கள் பலியை தவிர வேறு எதையும் வைக்க மாட்டாங்க. பலிபீடத்தின் மேலே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இதில் பலிகள் இருக்கும், சில கதிர்களை வைப்பாங்க, மற்றபடி வேறு எதுவுமே அந்த பலிபீடத்தின் மேலே வைக்க மாட்டாங்க. பழங்களை கூட வைக்க மாட்டாங்க, காய்களை கொண்டு போய் வைக்க மாட்டாங்க, பூக்களை கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தாம் பலிபீடத்தில் இதுதான் இருக்கணும்னு அவருக்கு விருப்பம். ஆமீன். உங்கள் பலிபீடமாகிய இருதயத்தில் எதை நீங்கள் வைத்திருக்கிறீங்க? ஏனென்றால் ஒரு பலிபீடம் தேவனுக்கு சொந்தம். ஒரு பலிபீடம் தேவனுக்கு சொந்தம். உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவர் உங்களை என் ஜனம் என்று சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? என் ஜனம், என் பிள்ளைகள். இன்றைக்கு நிறைய நேரம் நம்ம பலிபீடத்தில் எது ஆளுகை செய்து எதை நாம் நம்ம பலிபீடத்தில் வச்சிருக்கிறோன்றதில் நிறைய பேர்
ஒரு கவனமாக இல்லை. நம்முடைய பலிபீடம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதில் பாருங்கள், ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. தேங்க்யூ லார்ட். வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், வாசிக்க மாட்டீங்களோ? ம் 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 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. நம்ம சரீரம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாய். உங்கள் சரீரங்கள் பரிசுத்தம், தேவனுக்கு பிரியம், ஜீவ பலி. சொல்லுங்க, நம்ம சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம், தேவனுக்கு பிரியம், ஜீவ பலி. எனக்கு அன்பானவர்களே, நாம் இதை நான் சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுத்தலை சொல்கிறேன். என்ன, சில இடங்களில் என்ன செய்கிறாங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமையாக நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவோன்றாங்க. நான் சென்னையில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி எனக்கு வேலை இருக்காது. அப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வேலைக்கு அழைச்சாங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஸோ நான் போகிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நான் அந்த பஸ்ஸில் போகும்பொழுது பார்க்குறேன், அப்படியே எல்லாம் வெள்ளை 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 வெள்ளையாக இருக்காங்க. என்ன, அப்போது அவங்க அந்த சபை சொல்லுது, நீங்கள் ஆலயத்திற்கு வெண்ணாடை தரித்து வாங்க. நல்லது, தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய சரீரம், நம்முடைய ஆடைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கணும், த பெஸ்ட்டாக இருக்கணும். ஆமீன், பெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்களை பார்க்க கூப்பிட்டா எப்படி போவீங்க? ஒரு பெரிய தலைவர் உங்களை பார்க்க கூப்பிட்டால் எப்படி போவீங்க? ஒரு கல்யாணத்துக்கு போனால் எப்படி போவீங்க? தேவனுடைய ஆலயத்திற்கு முடிந்த அளவு டிஷர்ட் போட்டு வராதீங்க. என்ன, முடிந்த அளவு தேவனுடைய ஆலயத்திற்கு ஏதோ ஒரு சுடிதார், அது இந்த வெட் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும்போது போட்டு போகும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சுடிதாரை தூக்கி தேவனுடைய ஆலயத்தில் போட்டுட்டு வராதீங்க. உன்னுடைய சிருஷ்டிகரை, உன்னுடைய ஆண்டவரை நீ சந்திக்க வர. பாஸ்டர், எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது, இராணுவத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்கிறான்னா, இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு நான் லுங்கி கட்டிட்டு இராணுவ வேலை பார்க்குறேன் சொல்கிறானா? கேளுங்க. போலீஸில் இருக்கிறவர் சொல்கிறாரா, இந்த வெயிலில் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் சார், இதெல்லாம் தப்பானது. நான் ஒரு ஜாலியாக ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு அப்படி நான் வாரேனே. நம்முடைய அடிப்படை மைண்ட் செட்டே நம்ம பலிப்பீடத்தை நோக்கி போகிறோன்றது இல்லை. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய அழகு, ஒரு சகோதரனுடைய அழகு, ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப். அவருக்கு அவர் பிரியப்படுற மாதிரி வாங்க. உங்களுக்கு சாரி கட்ட முடியலை, இந்த பெஸ்ட்டு சுடிதாரை போட்டு வாங்க. ஆமீன். இருக்கீங்களா? நல்லா அழகாக வாங்க. தாடி வச்சிருக்கியா, ஒழுங்காக ட்ரிம் பண்ணிட்டு வா. ஆமாம், என்ன முற்புதரை போல் வரக்கூடாது. என்ன, ஏன்னா நம்ம ஆண்டவருடைய தேவனை தரிசிக்க போகிறோம். நீ ரெகுலராக ஷேவ் பண்ணுற ஒரு சகோதரனா, அழகாக சேவ் பண்ணிட்டு வா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அலங்காரமாக வர முடியுமோ வாங்க. ஏனென்றால் உனக்குள்ள பலிப்பீடம் இருந்தால் அந்த பலிப்பீடம் உனக்கு வெளியில் தெரியணும், வெளியில் தெரியணும். உனக்குள்ள பரிசுத்தம் இருந்தால், உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால், உனக்குள் தேவனுடைய அழைப்பு இருந்தால் அது வெளியில் தெரியணும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு,
உன் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் வர்றோம், நம்ம எதை செய்தாலும் இது தேவனுக்கு பிரியமா? இந்த உலகத்துக்கு மனுஷங்களுக்கு நிறைய பிரியம் இருக்கும், அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. நாம் வசனத்தினால, தேவனுடைய அன்பினால, அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய நன்மையினால நம்முடைய இருதயம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு நான் சொல்ல மாட்டேன். தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் பார்த்து பார்த்து அனுபவித்து 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 என் இருதயம் அவருடைய இருதயத்தோடு இணைந்திருக்கு. அதனால அந்த இணைப்பை உடைக்கிற எதையும் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா எனக்குள்ள அந்த பலிபீடம் உயிரோடு இருக்கு. இன்றைக்கு நிறைய பேருடைய பலிபீடத்தில் ஜெபம் இல்லை, வசனம் இல்லை, அபிஷேகம் இல்லை, கிருபை இல்லை, வல்லமை இல்லை. நிறைய பேருடைய பலிபீடத்தில் கண்ணீர் இல்லைம்மா. எப்போ ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய அன்பை நினைத்து கண்ணீரோடு அவரை ஆராதித்தீங்க? எப்போ எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு எனக்கா இந்த வாழ்வு என்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க? எப்போ செய்தீங்க? இன்றைக்கு நிறைய பலிபீடங்கள் தேவன் விரும்புகிற பலி இல்லை, தேவன் விரும்புகிற உப்பு இல்லை, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை. அதற்கு மாறாக என்னென்னமோ இருக்கு. தெரியல, எனக்கு ஆண்டவர் இந்த பலிபீடத்தை குறித்து பேசுன்னு சொல்லி ஒரு 2-3 நாளாக இந்த மனசில் ஓடிட்டே இருக்கு. பலிபீடம், ஏன் பலிபீடத்தை நான் தான் காப்பாற்றணும், உங்கள் பலிபீடத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பலிபீடத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும். நம்ம மனிதர்கள் தான், சில நேரம் நமக்கு குறைகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது. இரத்தத்தினால கழுவப்படு, திரும்ப ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்து சேர்ந்துடு. உன் பலிபீடத்தில் நீ உன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கலன்னா வறட்சி வரும், வறட்சி வரும், கொள்ளை நோய் வரும், சத்துருவினுடைய பட்டயம் வரும். என்ன? மழை பெய்யாது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. சில நேரத்தில் நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஆதியிலே உன் பலிபீடம் எப்படி இருந்ததோ அப்படி இப்பொழுது உன் பலிபீடம் இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட பொழுது இல்லாவிட்டால் ஒரு நேரத்தில் அவ்வளவு ஜெபம், அவ்வளவு வேதம், நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்மளால் முடிந்ததை செய்தோம். ஆனால் ஒரு சரியான பலிபீடம், ஏன்னா பலிபீடத்தில் ஆண்டவர் சொல்றாரு காலையும் மாலையும் நித்திய பலி இருக்கணும். ஆமென். ஒரு நாளும் பலிபீடத்தில் பலி இல்லாமல் போகவே கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அந்த தூப பீடம் என்ற ஒரு தூப பீடம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அந்த தூப பீடத்தில் ஒவ்வொரு நாளும் அதில் ஆசாரியர்கள் தூபம் காட்டுவார்கள். ஒரு பக்கம் சமூக தப்பம், ஒரு பக்கம் குத்து விளக்கு, இன்னொரு பக்கம் அந்த தூப பீடம் இருக்கும். அதற்கு அப்புறம்தான் மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அப்புறம்தான் அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவர் ஆசாரியனுக்கு சொன்னான், நீ பலியிட்டுட்டு அந்த தூப பீடத்தின் மேலே வேறு எதையுமே வைக்கக்கூடாது, எந்த பலி எதுவுமே இருக்கக்கூடாது, அங்கே தூபம் மட்டும்தான் இருக்கணும். அது ஜெபம், அது ஆராதனை, அது ஸ்தோத்திரம், அது வேத வாசிப்பு. இன்றைக்கு நாமே தேவனுடைய ஆலயம்னா நமக்கு ஒரு பிரகாரம் இருக்கும், நமக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். நாம் சில நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் எனக்கு, பாஸ்டர் எப்போவாது தான் என்னால் அந்த மகா பரிசுத்த ஸ்தல ஜெபத்திற்கு போக முடியுது.
அதுக்கு நான் நிறைய நேரம் ஸ்தோத்திரம் சொல்லணும். அதற்கு நான் நிறைய நேரம் நான் பாடல்களை பாடணும், நான் உபவாசம் இருக்கணும், இல்லாட்ட கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது எப்போவாகிலும் தான் நான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைகிறேன். அங்கே நான் போயிட்டேன்னா தேவன் என்னோடு இடைப்படுகிற விதமே வித்தியாசம். நாம் நம்முடைய பலிபீடத்தை தேவனோடு இணைகிற அனுபவங்கள் இருக்கா? என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமான ஜெபம், அதிகமான உபவாசம், அதிகமான ஸ்தோத்திரங்கள் நமக்கு இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சரீரம் பலியாக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நம்ம புசித்து பானம் பண்ணுவதற்கு முன்பாய் என் பலிபீடத்தை செப்பனிடும் ஆண்டவரே, என் பலிபீடத்தை சரிப்படுத்தும். ஒரு மனுஷனுடைய பலிபீடம் சரியா இருந்தா அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அவனுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், அவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். குடும்பத்தில் எல்லாருடைய பலிபீடமும் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் யாராவது ஒருவர் நான் என் குடும்பத்திற்காக என் பலிபீடத்தை நான் செவ்வனிடுகிறேன், யாராவது ஒருவர் அந்த பொறுப்பை எடுத்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். லேவியராகமம் 1வது அதிகாரம். இந்த லேவியராகமம் நீங்கள் வாசித்தால் நிறைய பலிக்குரிய காரியங்கள் அங்கே இருக்கும். 2வது வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாக தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கு என்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரர் ஆசாரில் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். ஒரு மனுஷன் தன்னுடைய பாவ நிவர்த்தி செய்யும் பொழுது அவன் அந்த ஆட்டின் மீதோ அந்த மாட்டின் மீதோ கையை வைத்து அதை அவர்கள் பலியிட்டு ஆசாரியன் அதை எடுத்து அதை செலுத்துகிறான். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நிறைய குற்றங்களை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிக்காமல் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, அந்த இரவு படுக்கும் பொழுது இல்லாட்டால் காலையில் நீங்கள் உங்கள் நேரத்தை ஆரம்பிக்கும் பொழுது தயவாய் பலிபீடத்திற்கு போங்க. அந்த சிலுவையை பார்த்து ஆண்டவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும். ஒரு மனுஷனுடைய பலி செலுத்தின இரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்படும் பொழுதுதான் தேவன் அவன் குற்றத்தை மன்னிக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்படலைன்னா இயேசுவின் இரத்தம் அங்கே இருக்கும், நாம் இங்கே இருப்போம். நாம் சொல்லலாம் இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு, இயேசு இரத்தமே 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 பாடலாம். அந்த இரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்படணும். இன்றைக்கு சிலருக்கு பிசாசின் பிரச்சனை, செய்வினை பிரச்சனை, சிலருக்கு சாப பிரச்சனை, சிலருக்கு வாழ்க்கையில் எதுவுமே வாய்க்க மாட்டிருக்கு, நிரந்தரமற்ற தன்மை, ஒழுங்கின்மை. சிலரால் பாருங்க, கொஞ்சம் நான் இனிமேல் நான் கோபப்பட மாட்டேன், ஒரு வாரம்தான். அதுக்கப்புறம் கோபப்பட்டு இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், 2 வாரம்தான். ஏன் தெரியுமா? இரத்தம் பலிபீடத்தின் மேலே தெளிக்கப்படலை. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் பலிபீடத்தின் மேலே இரத்தம் தெளிக்கப்படலைன்னா
நாமும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்போம், நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும். நம்ம சபையில் அத்தனை பேர் மேலும் அந்த இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கணும், நம்ம மேலே இருக்கணும். அதனால் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, நான் திருவிருந்து எடுக்கணும். இந்த அப்பம் திராட்சை ரசத்தை நம்ம ஆண்டவருடைய சரீரமாய் இரத்தமாய் நாம் அதை விசுவாசித்து வர்றோம். தயவுசெய்து உங்களுடைய ஆத்துமாவில் அந்த இரத்தம் போகும்படி செபி இங்கே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 30 வசனம். சாட்சி பெட்டிக்கு முன் இருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சியின் சந்நிதியின் மேலும் உள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைப்பாயாக. ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்ற வேண்டாம். வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகள் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயம் சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது. ஆண்டவர் சொல்றாரு, நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு முன்பாய் இந்த தூப பீடத்தை நான் வைக்கிறேன். அதில் ஆரோன் காலை தோறும் அவன் அதில் தூபம் காட்டணும். இன்னைக்கு நாம் காலை தோறும் ஆண்டவரை பாடுங்க பிரதர்ஸ், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. இது காலையிலும் செய்யணும், மாலையிலும் செய்யணும். நித்திய 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 கட்டளை. இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் ஜெபம் இல்லை. நிறைய குடும்பத்தில் கணவன் பைபிள் வாசிக்கிறதே இல்லை. பிஸி பிஸி பிஸி. உன் பலிப்பீடத்தை கெடுத்துடாம பார்த்துக்கோ, கெடுத்துடாம பார்த்துக்கோ. இந்த பலிப்பீடத்தில் சிலருக்கு அழைப்பு வரும். நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய். ஆண்டவருடைய ஊழியத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கு. உனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருக்கிறார். சிலர் சொல்றாங்க, நான் பிஸியாக இருக்கிறேன். அதான் நான் சொல்ல வந்தேன் பாருங்க. 3 வருஷம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஓடுவேன். சில நேரத்தில் மெசேஜ் அந்த கொடுக்குற நேரத்தில் கால்ஸ் வரும். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஓடுவேன். ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு தியாகம் பண்ணினதுனால தான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஊழியத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60:7. என்ன? என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அதற்கடுத்து தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் அந்த அதிகாரமே அற்புதமானது. அதில் அவர் சொல்லுவார், என் பலிப்பீடத்தின் மேல் கேதாறு ஆடுகளை நான் ஏற பண்ணுவேன். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பலிகள். அதனால்தான் சிலரால் இந்த சபையில் நீடித்து நிற்க முடியலை. அவங்களுடைய பலிப்பீடம் சரியில்லைன்னா, அவங்களுடைய பலி சரியில்லைன்னா, அவங்களுடைய மைண்ட், அவங்க தாட் ப்ராசஸ் சரியில்லைன்னா, அதுதான் நீங்கள் ரோமரில் வாசிக்கும் பொழுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பலியிலேயே ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான கடினமான இடம் எது தெரியுமா? மனம். கோட்டை கழட்டி போட்டு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுடலாம், ரொம்ப ஈஸி. என்ன?
ஞாயிற்றுக்கிழமை வயிற்றில் வந்துடலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு மனிதனுடைய மனம் மறுரூபம் ஆகணுன்ற பாருங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, உன் பலிப்பீடத்தில் காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் விண்ணப்பம் கண்ணீர், ஜெபம் விண்ணப்பம் கண்ணீர் இருந்தா நீ தேவனை தரிசிச்சிடுவ, நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போயிடுவ. நம்முடைய பிரச்சனை என்ன? மனுஷனை பிரியப்படுத்தணும், அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும், அவங்க சொல்கிறதை கேட்கணும், இவங்க சொல்கிறதை கேட்கணும். தேவன் உனக்குன்னு ஒரு அழைப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். பலியிட்டாதான் அது கேட்கும். பலியிட்டாதான், பலிபீடத்தை கட்டி பலியிட்டாதான் தேவ சத்தம் கேட்கும். அப்பா ஆடு இல்லையே, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்கப்பா? தேவன் பார்த்து கொள்வார். தேவன் பார்த்தாரா? பார்க்கல. விறகை அடுக்குகிறான், தேவன் பார்த்தாரா? பார்க்கல. ஈசாக்கின் கையையும் காலையும் கட்டி அவனை தூக்கி அந்த விறகுகள் மேல் வைக்கிறான், தேவன் பார்த்தாரா? பேசினாரா? பேசல. அவன் அந்த பட்டயத்தை எடுத்து பலி கொடுக்க முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நிறுத்து. பலியிட்டால்தான், பலியிடும்படி நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினால்தான் தேவன் பேசுவார். எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேர் தங்களையே பலியிடலை. அந்த இடத்துல ஈசாக்கை பலியிடுவதற்கு முன்பு, ஈசாக்கை கொல்லுவதற்கு முன்பு ஆபிரகாம் உள்ளத்தில் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அவன் செத்து போனான். செத்து போனாதானே பிள்ளைய பலியிட முடியும். இன்னைக்கு நாம் பலியிடும் பொழுது நாம் சாகணும். சில நேரத்தில் பிரசங்கத்தில் மற்றவங்கள நம்ம சாகடிச்சிட்டு இருப்போம். நீ அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த பிரசங்கம் நம்ம எல்லாருக்கும். நாம் சாகணும். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாரு, கையை போடாது. அப்போ தான் ஆடு கத்துது. அந்த ஆட்டை பிடிச்சு அவன் கொண்டு வந்து பலியிடுறான். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் பலிபீடத்தை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் பலிபீடத்தை நீங்கள் தான் சரிப்படுத்தணும். என்ன தெரியுமா இதில் ஒரு பெரிய ஒரு அற்புதம்? 16 வயது பையன் தான் பலிபீடத்தை சரிப்படுத்திடுவான். 60 வயது ஆளு தான் பலிபீடத்தை சரிப்படுத்த மாட்டார். ஒரு 18 வயசு பொண்ணு தான் பலிபீடத்தை சரிப்படுத்திடுவா. 55 வயசு அம்மா தான் பலிபீடத்தை சரிப்படுத்தாது. சில நேரத்தில் கடைக்கோடியில் இருக்கிற விசுவாசி தான் பலிபீடத்தை சரிப்படுத்திடுவான். பல வருஷமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான் பலிபீடத்தை சரிப்படுத்த மாட்டான். அதுதான் தேவன் வாசற்படியில் வந்து நிற்கிறார். அவரவர் பலிபீடத்தை எப்படி வைத்திருக்கிறோம், அதுதான் நமக்கு பலனை கொடுக்கும். ஆமேன். தொட்டாஞ்சிலிங்கி, கோபம், எரிச்சல், ஐ எம் ரைட், ஈ இஸ் நாட் ரைட், என்ன ரொம்ப தத்துவம். யூ நோ வாட் பைபிள் சேஸ். பைபிள் வாட் சேஸ் எவ்ரி ஒன் நோஸ் வாட் யூ ஆர் டூயிங். நீ பைபிள் படி என்ன செய்கிற? இன்னைக்கு நம்முடைய பலிபீடம் சரியாக இருந்தா, நான் உண்மையாக சொல்கிறேன், உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். பலிபீடம் சரியாக இருந்தால் நான் சொல்கிறேன், உனக்கு நல்ல திருமணம் நடக்கும். பலிபீடம் சரியாக இருந்தால் நான் சொல்கிறேன், நீ நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லா செய்வேன். பலிபீடம் சரியாக இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இருக்கீங்களா? ஆமேன். யாக்கோப்பு போய் அப்பாவை ஏமாத்திட்டான். நான் தான் ஏசான்ட்டான். அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. 20 வருஷம் அடிமையின் வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் அவன் பலிபீடத்தை சரிப்படுத்துகிறான். பலிபீடத்தை சரிப்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறான். அந்த பண்ணிட்டு பெத்தேல் என்று ஒரு இடத்துல பேர் வச்சுட்டு
இன்னொரு இடத்துல வந்து எல் பெத்தேல் என்று பெயர் வைத்து தாம் ஒரு இடத்துல கல்லை நிறுத்தி அதற்கு அபிஷேகம் பண்ணுறான். இன்னொரு இடத்துல பலிபீடம் கட்டி ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ இஸ்ரவேல். பலிபீடம் சரியாக இருந்தால் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எனக்கு ஆசை நம்ம எல்லாருடைய பலிபீடம் சரியாக இருக்கணும். பலிபீடம் சரியாக இருந்தால் நல்ல மகனாக இருப்ப, நல்ல தகப்பனாக இருப்ப, நல்ல மாமியாராக இருப்ப, நல்ல மருமகளாக இருப்ப, நல்ல வேலைக்காரனாக இருப்ப, நல்ல விசுவாசியாக இருப்ப, நல்ல உடன் ஊழியனாக இருப்ப. பலிபீடம் சரியில்லைன்னு வைங்க, யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங். ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங். உலக பிரகாரமாக நீ பெரிய பெரிய கோடி கோடியாய் சம்பாதிக்கலாம். பலிபீடம் சரியில்லாவிட்டால் தேவனுடைய காரியத்தில் நம்ம தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவரே என் பலிபீடத்தை நான் இன்றைக்கி சரிப்படுத்துகிறேன். சிலது இடிந்து போன பலிபீடம், சிலது மறக்கப்பட்ட பலிபீடம், சிலதுங்க அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிற பலிபீடம், சிலது பாவத்தில் ஊறி போன பலிபீடங்கள். இப்படி பல தரப்பட்ட பலிபீடங்கள் இருக்குது. ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி சொல்கிற, அந்த பலிபீடம் உடைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு சாம்பல்கள் கொட்டி போகும், அது மேலே மனுஷ எலும்புகளை எரிப்பார்கள். பைபிள் அப்படி இருக்கு. சில பலிபீடங்கள் தேவனுக்கு பயந்து சீர்படுத்தலைன்னா அது அவலட்சணமாய் மாறிடும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம பலிபீடத்தை சரிப்படுத்துகிற நேரம். சரிப்படுத்தலாமா வேண்டாமா? சரிப்படுத்தலாமா? ஜெப நேரத்தை சரிப்படுத்திடுவோம். கிவ் டைம் டு காட். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஷபலப ஷபரப ஷபரப. இயேசுவே உந்தன் மாசில் இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனை எனக்காகவோ. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடு யாவும் அத்தனையும் மாபாவி என்னை நினைக்க மல்லான மாத்திரமையா. மாபாவி என்னை நினைக்க மல்லான மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரோ, பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா.
எனக்கு அந்த இடத்துல நல்லா டக்குன்னு வேலை செய்கிற பசங்களை வைங்கம்மா. தெரியும். தேங்க்யூ. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய குறைகள் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். இந்த ஆராதனையிலும் இயேசுவே என் பலிபீடம் சரிப்படணும்ப்பா, என் பலிபீடம் சரியாகணும்ப்பா, என் பலிபீடம் சரியாகணும்ப்பா. உங்களுடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், உங்கள் இரத்தத்தினாலே என்னை கழுவும். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறாததற்கு என் பலிபீடம் சரியில்லையப்பா. என் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் இல்லையா ஆண்டவரே? என் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் இல்லையா ஆண்டவரே? என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா ஆண்டவரே? இந்த ஜெப வேளையிலே உங்களுடைய பாதத்தில் வருகிறேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஜெபித்து நாள் ஆயிடுச்சு. ஜபரன்னு ஒரு அறை இருக்குது, இல்லாட்டா ஒரு வேதம் இருக்குது, அதை எடுக்கலையே. கையில் நான் எடுக்கலையே. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், லஞ்சுக்கு போகிறேன், டின்னருக்கு போகிறேன், எவ்வளோ நேரத்தை நான் செலவழிக்கிறேன். என் பலிப்பிடத்தையும் நான் கவனிக்காமல் இருக்கிறேனே. அதில் இருக்கிற அழுக்கு, அதில் இருக்கிற சாபம், அதில் இருக்கிற அசுத்தம், இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகணும் ஆண்டவரே. என் பலிப்பீடத்தை சீர்படுத்தும். ஜெபம் பண்ணுங்களே. என் பலிப்பீடத்தை சீர்படுத்தும், என் பலிப்பீடத்தை சீர்படுத்தும், என் குடும்பத்தை சீர்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, நோவா பேழையிலிருந்து இறங்கி வர்றாரு. அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியல. துக்கம், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், அவன் வாழ்ந்த பட்டணம் எல்லாம் அழிந்து போச்சு. அவன் அந்த பேழையிலிருந்து இறங்கி வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் ஆண்டவருக்கு துக்கத்தோடு பலியிடுறான். இனி எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? முழு உலகமும் காடாக இருக்குது, வனாந்தரமாக இருக்குது, அழிஞ்சு போயிருக்கு. அவன் பலியிடும் பொழுது ஆண்டவர் தன் உள்ளத்தில் பேசுகிறாரு, இனி அறுப்பும், இனி விதைப்பும், இனி சீதோஷனமும், இனி மழையும், இனி அந்த கோடை காலமும் இராமல் போவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பலியிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலியிடுங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வாதமே எங்கே தெரியுமா இருக்கு? உங்கள் முழங்காலில் இருக்கு. உங்கள் முழங்காலில் இருக்கு. நீங்கள் முழங்காலில் நின்று, அப்பா என் பலிபீடத்தை உமக்காக சீர்படுத்துகிறேன், உங்கள் ரத்தத்தை தெளிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் எப்படி இருப்பார்? வேதம் முழுவதும் பாருங்க, பலி ஆண்டவர் அங்கீகரித்தால் மழை பெய்யும், செழிப்பு வரும், சத்ரு அழிக்கப்படுவான், சத்ருவின் கிரியைகள் அழிந்து போகும். இன்னைக்கு உங்கள் பலிபீடம் சரியாக உங்கள் சத்துருக்களுடைய கிரியைகள் அழியும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் அழியும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். ஆண்டவரே என் பலிபீடத்தை புதுப்பியும் அப்படி சொல்லுவீங்களா? எல்லாருடைய கரங்களை உயர்த்திலட்ட வணக்கமாய் வைத்து, சுவாமி என் பலிபீடத்தை புதுப்பியும். இனி என்னை கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன், இனி என்னை அசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டேன், இனி நான் வீணானதை பேச மாட்டேன். ஆண்டவரே இனி கேவலமானது எதுவும் எனக்கு வேண்டாம். என் பலிபீடம் என் தேவனுக்குரியது. உன் பலிபீடம் உன்னுடைய இருதயம். தேங்க்யூ லார்ட். அப்படியே திருவிருந்துக்காக ஆயத்தமாக போகிறோம். திருவிருந்து வைக்கிறவர்கள் முன்னாடி வந்துடுங்க. இது ஆண்டவருடைய சரீரம். தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த இரவு ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து,
இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நம்மை நிதானிக்கலைன்னா குற்றவாளிகளாயிடுவோம். எந்த பாவம் எந்த குறை நம்ம உள்ளத்தில் தெரியுதோ அறிக்கை செய்யுவோம், அதை விட்டு விடுவோம். தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். நாம் அதை அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த பாவ பழக்கத்தில் எனக்கு விடுதலை கொடும், இந்த கோபத்திலிருந்து, இந்த எரிச்சலிலிருந்து, இந்த கோல் சொல்றதிலிருந்து, இந்த காசிப்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடும். என் பலிபீடம் இனி பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம இணைந்து ஆண்டவருடைய அந்த திருவிருந்தை நம்ம புசிப்போம். எடுத்து நீங்கள் முழங்காலில் நிற்கலாம். தேங்க்யூ. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில் பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில் பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மனவியாகுல வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, மனசாட்சியை சுத்தி தரித்திடும் இயேசுவின் ரத்தமே, மனசாட்சியை சுத்தி தரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே. அப்பா, எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னியும், எங்கள் பலிபீடத்தை சீர்படுத்தும், ஒழுங்குபடுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தை எங்கள் பலிபீடத்தின் மேலே, எங்கள் இருதயமாகிய பலிபீடத்தின் மேலே ஊற்றுங்கப்பா. எங்களுக்குள் ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் பரிசுத்தமும் தேவனுடைய அழைப்பும் வெளிப்படட்டும். எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கள் சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்களுடைய ஊழியத்திற்கு நாங்கள் இன்னும் பிரயோஜனமாக இருக்கணும். இது கர்த்தருடைய சரீரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாம மகிமைக்காய் அவருடைய சரீரத்தை புசிப்போம். இது கர்த்தருடைய பரிசுத்தமான இரத்தம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாம மகிமைக்காய் அவர் இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம்.
எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலிபீடம், தேவன் நம்முடைய பலிபீடத்தை சீர்படுத்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். மகிமையானதை அடுத்த இந்த 6 மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் என்றென்றைக்கும் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் குறைவை பார்க்க மாட்டோம், தாழ்ச்சியை பார்க்க மாட்டோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை மேன்மையாகவே அவர் வைப்பார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதம், இந்த மாதம் நமக்கு சந்தோஷம், இந்த மாதம் நமக்கு இன்னும் ஐஸ்வர்யத்தை கூட்டி கொடுக்கும். அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கிருபை நன்மை அவர்களை தொடரட்டும். உம்முடைய முகம் அவர்கள் மேல் பிரசன்னமாக இருக்கட்டும். அவர்கள் செய்வது வாய்க்கட்டும். இந்த மாதம், இனி வரும் காலம் நன்மையானவைகளை அவர்கள் காணட்டும். அவர்கள் எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் வரட்டும், எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கட்டும், ஜபங்களுக்கு பதில் வரட்டும், வானம் திறக்கப்படட்டும், நம்முடைய பலகணிகள் திறக்கப்படட்டும். யாருக்கும் குறைச்சல் இருக்கக்கூடாது, யாருக்கும் பலவீனம் இருக்கக்கூடாது, யாருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரக்கூடாது. அப்பா நன்மை செய்யும், நன்மை செய்யும். நம்முடைய ரத்தம் ஒவ்வொரு மேலும் பூசப்பட்டு இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடும் ஆண்டவரே. பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாய் புறப்பட்டு போங்க. ஒரு கவி பாடி போவோம். என்றும் ஆனந்தம்